ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் டிப்ஸ் டெக் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்ட்ராடே ஆப்ஷன் பையிங்கில், அது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன் பையிங்கில் எங்கே என்ட்ரி அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த என்ட்ரி தான் வெரி குருஷியலாக இருக்குது. எங்கே என்ட்ரி எடுத்தால் நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சாவே மோஸ்ட்லி நம்ம சக்ஸஸ் பண்ணிடலாம். ஓகே, இதுக்கு நமக்கு என்ன பண்ண தேவை அப்படின்னா 5 மினிட்ஸ் சார்ட் பேட்டர்ன் இருந்தால் போதும். இதுக்காக எந்த ஒரு இண்டிகேட்டரும், ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைய தேவையில்லை. மற்றது எந்த ஒரு இது ஓஐ, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், வால்யூம் எதையுமே பார்க்க செலவில்லை. ஒரு 5 மினிட் சார்ட் பேட்டர்னில் ஈஸியாக சிம்பிளாக ஒரு எப்படி இந்த ஸ்ட்ராட்டஜியில் ஒரு என்ட்ரி எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸ்ட்ராட்டஜி போகிறதுக்கு முன்னாடி நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் ட்ரேட் எடுக்க போகிறீங்கன்னா உங்களுடைய ஓன் அனாலிசிஸ், உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பார்த்துக்குங்க. இந்த வீடியோ ஒன்லி எஜுகேஷன், முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போவோம். இந்த ஸ்ட்ராட்டஜி சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தானே. 5 மினிட் சார்ட் பேட்டர்னில் பிரேக் அவுட் ஆகக்கூடிய ஸ்ட்ராட்டஜி தானுங்க. இந்த ஸ்ட்ராட்டஜினா உடனே இம்மீடியட் பிரேக் அவுட் கிடையாதுங்க. 5 மினிட் சார்ட் பேட்டர்னில் தேர்ட் டைம் உங்களுக்கு ஒரு பிரேக் அவுட் கிடைக்கும். அதுதான் நம்மளோட என்ட்ரி பாயிண்ட்டு. அந்த என்ட்ரி பாயிண்ட்டு அங்கேருந்து நமக்கு 20 to 30 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டியாக இருந்தால் டார்கெட்டு. இதே பேங்க் நிஃப்டி, பேங்க் எக்ஸ், சென்செக்ஸில் 50 to 100 பாயிண்ட்ஸு நமக்கு வந்து டார்கெட்டு. இது டார்கெட்டு மேக்ஸிமம் எல்லா நாளும் கிடைக்குதுங்க. செக் பண்ணி பாருங்கள். சார்ட் எடுத்து 1 year 2 years கூட நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். 99% அக்யூரஸியாக இருக்கும். எல்லா நாளுமே கிடைக்கும். சின்ன சேஞ்சஸ் தான் வரும். நீங்கள் ஒரே நாளைக்கு 2 என்ட்ரி கூட கிடைக்கும். ஃபஸ்ட்டு கால் ஆப்ஷன் சைடு போய்ட்டு உங்களுக்கு 3 டைம் கேண்டில் பிரேக் அவுட் ஆகி 20 to 30 பாயிண்ட்ஸ் நிஃப்டியில் கிடைக்கும். இம்மீடியட்டாக என்ன பண்ணும், அங்கேருந்து மார்க்கெட் டவுன் ஆயிரும். மார்க்கெட் டவுன் ஆகிட்டு கீழே லோவை பிரேக் அவுட் ஆகி புட் ஆப்ஷன் சைடு உங்களுக்கு தேர்ட் கேண்டில் பிரேக் அவுட் பண்ணி அங்கேருந்து நல்ல ப்ராஃபிட், டீசென்ட் ப்ராஃபிட் கிடைக்குங்க. பொதுவாக ஃபஸ்ட்டு செகண்ட் பிரேக் அவுட்டு இன்னும் நல்லாவே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் மோஸ்ட்லி ஒரு டைம் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரேக் அவுட்லேயே நீங்கள் என்ட்ரி எடுத்துகிட்டு 20 to 30 பாயிண்ட்ஸ்னால், இதே பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இருந்தால் 50 to 100 பாயிண்ட்ஸ் பிடிச்சிட்டு நீங்கள் வெளியில் வந்துடுறீங்க. உங்களுடைய அடுத்த என்ட்ரி அடுத்த நாள் தான் பார்க்கணும். அப்போ தான் நீங்கள் மோஸ்ட்டாக சக்ஸஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும். சரி, இந்த ஸ்ட்ராட்டஜி பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஒரு டிமேட் அக்கௌண்ட். அந்த டிமேட் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு சார்ட் எப்படி போகணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த சார்ட்டில் நீங்கள் ஜஸ்ட்டு 5 மினிட்ஸ் சார்ட் ஃப்ரேம் மட்டும் எடுத்துக்கங்க. அந்த சார்ட்டில் ஒரு ஹரிசாண்டல் லைனை வரைய கற்றுக்கணும். இது மட்டும் தெரிஞ்சால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக இந்த ஸ்ட்ராட்டஜியில் நம்ம எங்கே என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வாங்க நம்ம ஃபஸ்ட்டு எப்படி என்ட்ரி எடுக்கிறோம், அதுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ரேண்டமாக தான் எடுக்கிறேன். நீங்கள் எல்லா நாளும் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். இப்போ லாஸ்ட்டாக நடந்த டேவன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த லாஸ்ட்டாக நடந்த டேவில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலாக எடுத்துட்டேன். அதில் பார்த்திங்கன்னா எனக்கு ஹரிசாண்டல் ட்ராவில் போய்ட்டு ஹரிசாண்டல் லைனை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி ட்ரா போய்ட்டு டூல் போய்ட்டு இந்த டூலில் ஹரிசாண்டல் லைனை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நமக்கு ஹரிசாண்டல் லைன் தான் முக்கியம். இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் தாங்க ஃபஸ்ட்டு பாருங்கள். இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில். இந்த ரெட் கேண்டில் இருக்குல்ல, இந்த ரெட் கேண்டில் தான் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில். இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலுக்கு ஒரு ஹை அண்ட் லோ இருக்குது. அந்த ஹை அண்ட் லோ தான் ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ண போகிறோம். இதோட லோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு 23,277. இதுதான் அதோடைய லோ ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில். அது 16/4/2025 அன்றைக்கி. இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலோட ஹை என்னன்னு பார்த்தீங்கன்னா 23,354. இதுதான் வந்து இன்றைக்கி ஹை. இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இது எப்போ பிரேக் அவுட் ஆகுது, எந்த கேண்டில் பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் பண்ணி கிராஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணுது அப்படிங்கிறத நான் இப்போ பார்க்க போகிறேன். பாருங்கள், ஜஸ்ட் ஒரு 10 o'clock வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9:40க்கு ஒரு பார்த்திங்கன்னா ஒரு கேண்டில் வந்து அந்த இமீடியட்டாக பிரேக் அவுட் ஆகிருக்கு. அந்த பிரேக் அவுட் ஆனப்போ அந்த பாடி க்ளோஸ் ஆகிற இடத்த நீங்கள் ஜஸ்ட்டு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் பண்ணி வச்சுட்டு அடுத்து வெயிட் பண்ணுங்கள். இது ஃபஸ்ட்டு பிரேக் அவுட்டு. நெக்ஸ்ட்டு பிரேக் அவுட் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அங்கேருந்து 1 2 3 4 4th கேண்டிலே உங்களுக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. அங்கேருந்து ஒரு 4th கேண்டில் ஒரு ஃபஸ்ட் டைமு 5 மினிட்ஸு ஹையை பிரேக் அவுட் பண்ணி அடுத்து வந்து அந்த ஹையவும் 2வது டைமும் ஒரு கேண்டில் வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் தேர்ட் பிரேக் அவுட்டாக வெயிட் பண்ணுங்கள். பாருங்க, எங்கேயுமே பிரேக் அவுட் ஆகலை, மார்க்கெட் டவுன் ஆகிடுச்சு. நீங்கள் என்ட்ரி எடுக்க போகிறதில்ல. ஏன்னா எப்போ உங்களுக்கு தேர்ட் டைமு பிரேக் அவுட் ஆகுது அப்போ தான் என்ட்ரி எடுக்க போகிறீங்க. பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜஸ்ட்டு 2 o'clock முன்னாடி உங்களுக்கு ஒரு 1:55க்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு கேண்டில் பிரேக் அவுட் ஆகிருக்கு. அந்த செகண்ட் பிரேக் அவுட்டு கேண்டில் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருந்தீங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இம்மீடியட்டாகவே உங்களுக்கு பார்த்துங்க 23,380லேருந்து அதோட ஹை பாருங்கள் எங்கே போயிருக்குன்னா 23,430. 50 பாயிண்ட் ஒரு 10 நிமிஷத்தில்
ஒரு 2-3 கேண்டில்லே உங்களுக்கு கிடச்சிருக்கு. உங்களுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் 20 to 30 பாயிண்ட்ஸ் மட்டும் எய்ம் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது ரெகுலராக சக்ஸஸ் ஆகிட்டே இருக்குங்க. நீங்கள் ஒரு லாட்டுக்கு மேலே 2வது லாட்டு 3வது லாட்டுன்னு 3 லாட் 4 லாட்டுன்னு வச்சு பண்ணுறீங்கன்னா, ஒரு லாட்டில் 20 to 30 பாயிண்ட்ஸை ப்ராஃபிட் புக் பண்ணிடுங்க. இன்னொரு லாட்டை அப்படியே விடுங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு 50 பாயிண்ட்ஸு 100 பாயிண்ட்ஸ் நிறைய நாள் கொடுக்கும். சில நாள்லாம் பார்த்தீங்கன்னா 9:30க்கே வந்து இந்த மாதிரி தேர்ட் கேண்டில் ஃபார்ம் பண்ணிடுங்க. அங்கேருந்து மார்க்கெட் ஃபுல்லாக ஒன் சைடு தானே ஈவினிங் வரைக்கும் போகுங்க. ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு லாட்டுக்கு வந்து 30 பாயிண்ட்ஸ் தான் கிடைக்கும். நீங்கள் அதை ஸ்டாப் லாஸாக திரும்பி கன்வெர்ட் பண்ணிவிட்டு செகண்ட் லாட்டுக்கு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா ஸ்டாப் லாஸே கிட் பண்ணாது, அது பாடு போயிட்டே இருக்கும். நான் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு டே எடுத்து போடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதெல்லாம் டெலீட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல என்ட்ரி கிடச்சிருக்கு, நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம். இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிங்க. டெலீட் பண்ணிவிட்டு ஃபுல் ஒன் சைடு மார்க்கெட்டில் நமக்கு எந்த அளவுக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. நீங்கள் சார்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல் ஒன் சைடு மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இது ரேராக தான் நடக்கும் ஃபுல் ஒன் சைடு மார்க்கெட். ஆனால் அன்றைக்கிலும் நமக்கு 2 லாட் வச்சு பண்ணுறவங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்ப்போம். செக் பண்ணிட்டு ரேண்டமாக ஒன் சைடு மார்க்கெட் செக் பண்ணுறேன். வாங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த ஒன் சைடு மார்க்கெட் அன்றைக்கி பாருங்கள். இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா 24/3, அதாவது இப்போ லாஸ்ட் மந்த்து 24th அன்றைக்கி ஒன் சைடு மார்க்கெட் நல்ல ரேலியாக இருக்குது. கால் ஆப்ஷன் சைடு அன்றைக்கி செக் பண்ணிடலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு கேண்டிலோட 5 minutes கேண்டில் ஹையும் லோயும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இங்கேயும் மார்க் பண்ணிவிட்டேன். ஓகேங்களா. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லோ சைடு தான் பிரேக் அவுட் ஆகிருக்கு, புட் ஆப்ஷன் சைடு. அது பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில் பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் அண்ட் கிராஸ் வச்சுருக்கு. இமீடியட்டாக அடுத்த கேண்டில் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அதையும் வந்து கிராஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கு. ஆனால் நமக்கு தேர்டு கேண்டில் பிரேக் அவுட் ஆகலை. அதுதான் நம்மளோட முக்கியமான பாயிண்ட். பார்த்தீங்களா, 2 கேண்டில்லே மார்க்கெட் வந்து திரும்பி ரிட்டர்ன் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஃபஸ்ட்டு 5 minutesோட உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரு ஜஸ்ட்டு க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகிருக்கு. அடுத்த கேண்டில் வந்து உங்களுக்கு க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகிருக்கு. நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருந்தாலும் சரி தான், இல்லை அந்த கேண்டில் முடிகிறப்ப நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தாலும் சரி தான், அங்கே வந்து உங்களுக்கு மார்க்கெட் கீழே வரவே இல்லைங்க. நீங்கள் 20 பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக கேப்சர் பண்ணியிருக்கலாம். பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 லாட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது பாட்டு போயிட்டே இருக்குதுங்க மார்க்கெட். பாருங்கள், இந்த இடத்துல 23,559 பிரேக் அவுட் ஆனது உங்களுக்கு எவ்வளோ போயிருக்குன்னு பாருங்கள். அன்றைக்குள்ளேயே வந்து உங்களுக்கு 23,701 559 பிரேக் அவுட் ஆகி 560ன்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 140 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்குங்க. நீங்கள் பாட்டு இந்த மாதிரி ஒன் சைடு மார்க்கெட்டில் விட்டுட்டிங்கன்னா இந்த செகண்ட் லாட்டை விட்டு நீங்கள் என்ட்ரி பாயிண்டில் மட்டும் ஸ்டாப் லாஸ் வச்சு விட்ருங்க. கீழேயே வராது, அது பாட்டு போயிட்டே இருக்கும். உங்களுக்கு நிஃப்டிலே ஒரு 50 to 100 100 to 125ன்னு உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி ஒரு லாட் வச்சு ட்ரை பண்ணுறவங்க 20 பாயிண்ட்ஸில் வெளியில் வந்துடுங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸ் கொடுத்துட்டே இருக்கும். நீங்கள் எல்லா நாளும் ரேண்டம் எடுத்து நீங்கள் ஒரு 1 year 2 year பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ரிட்டர்ன் ஆகிற டைமும் பார்த்தீங்கன்னா 2வது டைம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குங்க. 2வது டைம் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய டைம் உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கொடுக்குங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ் ஆகும். இன்ட்ராடேயில் அதுவும் ஆப்ஷன் பையிங் பண்ணுறவங்க எந்த ஒரு இண்டிகேட்டரோ ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்து கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம், தெரியல அப்படிங்கிறவங்க ஈஸியாக இந்த பிரேக் அவுட்டை மட்டும் வச்சு நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணி என்ட்ரி எடுங்க. நல்ல பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.